பெரியவர்களே, திராவிட இளம் சிங்கங்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் இயக்குனர் பாரதிராஜ் அவர்களுக்கும், அன்பண்ணன் நடிகர் சிவகுமார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கும் சகோதரர் மோகன் பாபு அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மயில்சாமி அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் நாசர் அவர்களுக்கும், அற்புதமான ஒரு இயக்குனர், அற்புதமான நடிகர் அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கும், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நான் வணங்கும் நடிப்பிலே நான் வணங்கும் நடிகர் திலகம் அவர்களுடைய மகன் சகோதரர் பிரபு அவர்களுக்கும், மேலும் கொங்கு தமிழன் என்று அனைவரும் சொல்லலாம், ஆனால் தமிழர்கள் மீது அதிக அக்கறை கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர் என் மாப்பிள்ளை சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இங்கே தலைவருக்கு ஒரு அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, எங்களை எல்லாம் தாய் போல் பார்த்துக் கொண்ட 28ஆம் தேதி இந்த இயக்கத்திற்கு தலைவராக போகக்கூடிய வரும் தேர்தலில் தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய என்னுடைய அரசியல் ஆசா, என்னுடைய அருமை சித்தப்பா தாடை தலைவர் கலைஞர் அவர்களின் ஆசி பெற்று திமுகவின் அடுத்த தலைமை இவர்தான் என்று கை நீட்டி அடையாளம் காட்டப்பட்ட என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய தளபதியார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, மேலும் பெரியவர்கள் அண்ணன் துரைமுருகன் இருக்கிறார், அண்ணன் டி.ஆர். பால் இருக்கிறார், தேடேதி செல்வம் அண்ணன் இருக்கிறார், ஜெகத்ர ஜெகன் இருக்கிறார், அண்ணன் பொன்முடி அவர்கள் இருக்கிறார்கள், கண்ணப்பண்ண இருக்கார். அத்தனை பேருக்கும் தனித்தனியாக சொல்லப்பட நேரம் இல்லை. இருந்தாலும் எங்களை பார்த்து கொண்ட அண்ணன் வேல் அவர்களுக்கும், அன்பு சகோதரி தயானந்த் மாறன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரி எதிர்காலத்தில் நல்ல நிலையில் வரக்கூடிய அன்பு சகோதரர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கும் வணக்கங்களை கூறி, இங்கே இருக்கும் முஸ்லீம் வாழ் பெருங்குடி மக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வணங்கி, என்னுடைய அருமை சித்தப்பா கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய வணக்க உரையை சொல்லிக் கொள்கிறேன். கலைஞர் என்ற ஒரு வார்த்தை அது ஒரு கந்தக சொல், அது எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஏன் கந்தக சொல்னா, யார் யார் எவனும் போறானோ எல்லாம் திரும்பி வந்துடுவான், என்னை உள்பட. அது ஒரு கந்தக சொல்லு. நான் தான் வந்தேன்னு திரும்பி பார்த்தா அண்ணா வைகோவே வந்துட்டார் இல்லையா, அவருக்காக சொல்ல. இப்ப கூட பாருங்க, எங்கள் தளபதியார் அழைத்தார், அமித்ஷாவே வந்தாலும் வந்து விடுவார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தமிழ்நாடுன்னா ஒரே விலாசம் திமுக என்று ஆகிவிட்டது. அப்படி ஆக்கியவர் என்னுடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை பற்றி பேசணும்ன்றது என்னுடைய பெரிய, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய அருகதை கிடையாது. கலைஞர் அவர்கள் கட்டி முடித்த கோபுரம் நான் குவிந்து கிடக்கும் செங்கல்.
அதனால் சொல்லிக் கொள்கிறேன், எனக்கெல்லாம் பெரிய பெருமை என்னவென்றால், சகோதரி பிரியா அவர்கள் சொன்னதை போல் இந்த கலைஞர் தான் சொல்றாங்க, சொந்த பேரே மறந்துட்டாங்க. இப்ப எதிரிகள் கூட கலைஞர் தான் சொல்றாங்க. அப்ப யாரு சொல்லக்கூடாதோ அவர்களே சொல்கிறார்கள் கலைஞர்னு. அந்த அளவுக்கு அந்த கலைஞர் என்ற 4 சொல், 4 எழுத்து, அது தூக்கு மேடை நாடகம் எழுதும் பொழுது என் தந்தையாருக்கு 1946 அது எழுதும் பொழுது என்னுடைய தந்தையாருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் 19 வருஷம் வித்தியாசம். அதனால் தலைவர் கலைஞர் அவர்களிடம் வந்து எழுதும் பொழுது ஒரே இரவிலே எழுதி தரப்பட்டதுதான் தூக்கு மேடை. அந்த நாடகத்தில் பாண்டியன் வேஷம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எப்பயுமே ஒரு குசும்பான ஆள். அவருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் ஏதோ மனத்தாங்கல். அதனால போஸ்டர்ல பேரறிஞர் கருணாநிதி எழுதியன்னு போட்டார். அந்த சிறு வயதாக இருந்தாலும் கொள்கை பிடிப்பிலே இருந்த மனிதன் கலைஞர். அவர் சொன்னார், பேரறிஞர் என்றால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒரே ஒரு ஆள் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். என் பெயரை இப்படி போடுவதாக இருந்தால் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். உடனே எங்க அப்பா, அப்படியா, சரி கலைஞர் கருணாநிதினு வச்சுக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதியின் பட்டம் வந்தது. ஒரு முறை தலைவர் அவர்கள் சொல்கிறார், முதலமைச்சர் என்பது என்னுடைய தோளில் இருக்கும் துண்டை போல், கீழே விழுந்தால் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த கலைஞர் என்பது என்னுடைய இடுப்பிலே கட்டிய வேட்டியை போல், அது அவிழ்ந்து விட மாட்டேன். அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் ராதியாகட்டும் இல்லை நாங்களாகட்டும் இப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு நெருக்கமே அப்படித்தான். ஒரே ஒரு இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவர், ஏன்னா நான் வேற எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கேன் தலைவர்கள்ல. ஐயா நரசிம்மராவ்லேருந்து பார்த்திருக்கேன் நானும். எப்ப போன உடனே பார்க்கக்கூடிய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் கலைஞர் ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. கொஞ்ச நேரமாவது உட்கார வச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அருந்ததியர் சமூகத்தின் மனித மலத்தை மனிதனே எடுக்க வேண்டுமா? மனித மலத்தை மனிதனே எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் சிரமம் இந்த நாட்டிற்கு. அதனால் அருந்ததியர் சமூகத்திற்கு 3% ஒதுக்கி தந்தவர் தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய இதை நிறைய சொல்லலாம். நான் அதிமுக இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டேன் தலைவர்கிட்ட. இப்படி நடிகர்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம், எங்க தொழிலாளெல்லாம் கஷ்டப்படுறோம், ஏதாவது ஒரு வாரியம் வேணும்னு. அவருடைய விழாவில் நான் முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். அவர் முதல்வர். நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்திருக்கோம். அப்ப தலைவர் அவர்கள் பேசும்போது சொல்றார், நடிகர்களுக்கு சினிமா தொழிலாளிகளுக்கும் நல வாரியம் என்று ஒன்றை ஆரம்பிக்கின்றேன். அதை சொல்லி விட்டுட்டா ஒரு பய கேட்க முடியாது அவரை. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போட்டார், தம்பி ராதாரவி கூறியதற்கு இணங்க இதை ஆரம்பிக்கின்றேன். அந்த பெருந்தன்மை கலைஞரிடம் மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. வடநாட்டிலே சிவசேனா ஐயா அம்பேத்கர் பெயரே இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள். ஆனால் அதை மீறி சென்னையிலே அம்பேத்கர் சட்டக்கல்லூரி திறந்தது துணைத் தலைவர் கலைஞர் அவர்கள். சாதாரணமான மனிதன் அல்ல. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் நீதிபதியாக வர வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார். அவர் கண்ட கனவை நினைவாக்கியது ஐயா கலைஞர் அவர்கள். 1970ஆம் ஆண்டு நீதிபதி ஐயா ஏ வரதராஜன் அவர்களை அவர் நியமித்தார். சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அத்தனை சமூகத்தையும் பார்த்தோம், பத்திரிகையாளர்கள் வந்த பொழுது அத்தனை சமூக தலைவர்களையும் பார்த்தோம், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே கல்கட்டாவில் போய் அம்பேத்கர் ஐயாவை பார்க்கும் பொழுது விடிய காலையில் 3 மணி முழித்துக் கொண்டே இருந்தார்.
எப்படி நீங்க மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அவர் சொன்னார். அத்தனை இனமும் முழித்துக் கொண்டது, தலைவர்கள் தூங்குகிறார்கள். என் இனம் முழிக்கவில்லை, அதனால் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் இணையம், அதனால் நான் முழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் கதைகள் கேட்டிருந்தாலும் நான் கண்ணார பார்த்தது கலைஞர் மட்டும்தான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்தவுடன் ராஜாஜி ஹாலில் பக்கத்திலே இடம் கொடுத்து நடுராத்திரியில் அந்த வேட்டியை தூக்கி கட்டிட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு அந்த மழையில் நின்று பண்ணாம்பார் அந்த மனுஷன். அதனால தான்டா கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தான் பீச்சில் புதைக்கிறதுக்கு. அவர் பீச்சில் புதைக்கும் போது அவர் வாழ்க்கை பூரா போராடி 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 போராடியே தான் வந்தார். நான் தளபதியார் அவர்களை அப்படி அழுது பார்த்ததில்லை. அவ்வளோத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட எனக்கு பயம், அவரை பார்க்கறதுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்திபன் கூட சொன்னேன், என்னமோ யோசிக்கிறாரு. என்ன அவர் என்ன நினைக்கிறாரு இப்ப சொல்ல முடியல. ஏன்னா இப்ப தலைவர் லிஸ்டுக்கு போயிட்டார். அப்படித்தான் இருந்தார் அங்க. தலைவருடைய அந்த ராஜாஜியால் நிற்கும் பொழுது இருக நின்று கொண்டிருந்தார். இந்த இடம் கிடைத்தவுடன் அவர் அழுததை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், நல்ல மகனை பெற்றவர். ஆனால் சாதாரணமான தலைவனுக்கு பிறக்கவில்லை. அரவாணிகளுக்கு திருநங்கை என்று பெயரிட்டவர் துணைத் தலைவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளி என்று சமுதாயத்தில் அந்தஸ்தை உண்டாக்கியவர் துணைத் தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டின் கவர்னர் இந்த எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலையும், வட்டச் செயலாளர் செய்ய வேண்டிய வேலையும், முதல்ல கார்பரேஷன் கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையும் செய்கிறாரே என்ற பரிதாபத்தில் இவர் அங்கங்க கருப்பு கொடி காமிச்சு அனுப்பிச்சாங்க, வேணாம் வேணாம் வேணாம். அது புரியாமல் சில பேர் சொன்னார்கள் கவர்னர் செய்யலாமே. ஆனால் அவர் கலைஞரின் மகன் அல்லவா? ஏன்னா கலைஞர் அவர்கள் தான் சுதந்திர தினத்திற்கு கவர்னர் வந்து கொடியேற்றக்கூடாது, ஒரு நாட்டின் முதலமைச்சர் தான் கொடியேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்தவரே கலைஞர் அவர்கள் தான். அப்பவே கவர்னர் எதிர்த்திருக்கார். அதனால்தான் இப்ப எதிர்க்கிறோம் கவர்னரை. இது புரியாமல் பேசுகிறார்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவருடைய அறிவாற்றல், தமிழாற்றலை பற்றி சொல்ல தேவையில்லை. அரசு மரியாதை, தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசு மரியாதை வேண்டும் என்று சொன்னார் முதல்வர் கலைஞர். செய்யக்கூடாதுங்க, அப்படி செஞ்சா கட்சியை கவுத்துருவாங்க. பரவாயில்லை, ஆட்சியை கவுத்துருவாங்க, பரவாயில்லை, என் ஆட்சியை கவுத்தாலும் பரவாயில்லை. பெரியாருக்கு ஏன் அந்த மரியாதை செய்யக்கூடாது? இல்லைங்க, அவர் வந்து அரசாங்கத்தில் எந்த பதவியுமே இல்லைங்க. அவருக்கு காந்திக்கு இல்லையா? மகாத்மா காந்தி ஏதாவது பதவியில் இருந்தாரா? இல்ல. அவருக்கு அரசாங்க மரியாதை கொடுக்கும் போது தந்தை பெரியாருக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர். அப்படி ஒரு சில இடத்துல அவர் வந்து ஒரு புடியா பிடிச்சிட்டாருன்னா அது இரும்பு பிடித்தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இதயம் கொண்ட மனிதன். சினிமாவிலே ஒரு பெரிய ரெக்கார்டு என்னன்னா, எல்லாரும் இப்ப நடிகர் திலகம் நடிக்கும் படம் புரட்சி தலைவர், காதல் மன்னன், அவ்வளவு பேர் போடுவாங்க. இப்ப கூட இந்த ஹீரோ எல்லாம் பேரெல்லாம் போடுறாங்க. ஆனா ஒரு எழுத்தாளரின் பெயரை போட்டு கலைஞர் கைவண்ணத்தில் சொல்லி போட்ட படம் கலைஞருக்காக மட்டும்தானே தவிர வேறு யாருக்காகவும் கிடையாது. எழுத்தாளரின் மரியாதையை காண்பித்தார் கலைஞர் அவர்கள். ஏன்னா அவர் சாதாரணமான மனிதன் அல்ல. நடிகர் திலகம் அவர்கள், சிவாஜி அப்பா அவர்கள் பராசக்தியிலே தூங்கி கொண்டு இருப்பார். போலீஸ்காரர் வந்து எழுப்புவான், எழுந்துடுறான்னு அப்படி முழிச்சு பார்ப்பார். என்னடா முழிச்சு பார்க்கிற? தூங்கிக் கொண்டு இருப்பவனை தட்டினால் முழிச்சுத்தானையா பார்க்க முடியும்னு அற்புதமா ஒன்று சொல்லுவார். கலைஞரின் கைவண்ணம் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதே போல்தான் பார்த்து கேட்பாங்க, நீ என்னடா பிக் பாக்கெட்டான்னு? இல்ல, எம்டி பாக்கெட்னு சொல்லுவார். அதெல்லாம் கலைஞருடைய சிறப்பு. எதுக்காக சொல்றேன்னா, பெரிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக, நான் அரசியல் பேச வரவில்லை, கலைஞருடைய கனவுகளை நாம் நினைவாக்க வேண்டும். கலைஞருடைய குடும்பத்தார்னு சொல்லும் போது இவர்களை அல்ல, எல்லாரையும் சேர்த்துதான் குடும்பத்தார் என்று சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன்.
திமுக என்பது ஒரு குடும்ப கட்சிடாது. நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம் தான். எனக்கு பிடிக்கலையா வெளியே போறதுதான் மரியாதை. இங்கே இருந்துகிட்டு குட்டையை குழப்பக்கூடாது. ஏன்னா அவர் கலைஞருடைய கனவுகளை நனவாக்க வேண்டும். அப்படி என்றால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருந்து செயல்பட்டால் தான் முடியும். 50 ஆண்டு கால அனுபவம் உள்ள மகனைத்தானே விட்டு சென்றிருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் அல்ல. ஏன்னா நான் வந்திருக்கும் கலைஞர்களை போல் அவரை பற்றி சினிமாவில் பேசுவதற்கு மட்டுமல்ல, கலைஞருக்கு நம்ம அஞ்சலி செலுத்தும் பொழுது கலைஞருடைய கனவுகள் நினைவாக வேண்டும். அவன் வரேன் இவன் வரேன் காலி இடம் அந்த இடம் இந்த இடம் யாரோ சொல்லு, அதெல்லாம் நான் பேச வரல. எவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதான் எங்க அப்பா நடிகவேல் எம்ஆர் அறிவேடு 1947 ரத்த கண்ணீர் அதுலயே சொல்றார், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு தலைவர், 10,000 பட்டி பட்டாளம். ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்ப சொல்றாரு. இப்ப நடக்குது. எல்லாம் கொடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முக்குக்கு வந்தப்பதான் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட கொடி வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், எவனாவது புதுசா கட்சி ஆரம்பிக்கிறேன் இங்க பார்க்க சொல்றா, கலர் கிடைக்குதா பாரு. அவ்வளவு கொடி இருக்கீங்க. நாடு அழிந்து கொண்டு இருக்கிறது. நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்றால் தளபதியார் இருக்க வேண்டும். இது அவரை புகழ்ந்தல்ல, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதற்காக சொல்றேன். சும்மா உடனே அவர் இன்னாருடைய மகன் வாங்க ஆயிடுன்னா சொல்றாரு. ஒரு மகாராஜாவிடம் மந்திரிகள் அண்ணன் துரைமுருகனை போல், பேராசிரியரை போல், டி.ஆர். பாலண்ணனை போல் மந்திரிகள் மகாராஜாவிடம் சென்று உங்கள் இளவரசனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், மன்னர் பட்டம். ஆனால் மகாராஜா ஒப்புக்கொள்ளவில்லை. அவனை காட்டிலே தவம் இருந்து இட்டு வரச் சொல். காட்டிலே தவம் இருந்து 6 மாசம் தவம் இருக்கட்டும் சொன்னார். அந்த இளவரசன் 6 மாதம் காட்டிலே தவம் இருந்தான். தவம் இருந்து வந்தவுடன் வந்துட்டாங்க. தவம் இருந்துன்னு உனக்கு கண்ணு மூடி தவம் இருந்தியா? அப்ப என்ன கேட்டுச்சு காதுல? குதிரை நடக்கும் சத்தங்கள் கேட்டது, மிருகங்கள் நடக்கும் சத்தங்கள் கேட்டதுன்னு சொன்னான். அப்படியா, இன்னும் 6 மாசம் போய் தவம் இருன்னு சொன்னான். இந்த இளவரசன் இன்னும் 6 மாசம் காட்டில் போய் தவம் இருந்தான். அப்படி இருக்கும்போது திரும்பி 6 மாசம் கழிச்சு வந்த உடனே மன்னன் கேட்டான், 6 மாசம் இருந்துட்டியா? இருந்தேன். இப்ப என்ன கேட்டுச்சு? காற்றின் ஒலி கேட்டது, ஆற்றின் சலசலப்பு கேட்டது என்று சொன்னான். அப்படியா, இன்னும் 6 மாசம் போய் தவம் இரு காட்டலன்னு சொன்னான். எல்லா மந்திரிகளும் அழுதாங்க. எவ்வளவுங்க கஷ்டப்படுத்துறீங்க அந்த பிள்ளைய? இல்ல இல்ல இல்ல, நீங்க போய் இருக்க சொல். காட்டில் போய் இருந்தார். 6 மாசம் கழிச்சு வந்த உடனே மகனை பார்த்து கேட்டார், மகனே என்ன கேட்டுச்சு உனக்கு? இப்ப தந்தையே, எனக்கு எறும்பு ஊறும் சத்தம் கேட்டது, புழு ஊறும் சத்தம் கேட்டதுன்னு சொன்னார். இப்ப நீ மன்னனாகலாம் சொன்னார். ஏன்னா ஒரு தலைவனாகக்கூடிய தகுதி படைத்தவனுக்கு பெரிய தலைவர்களிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரை தெரிந்திருக்க வேண்டும். சாதாரணமானவனுடைய சத்தங்கள் கேட்க வேண்டும். சாதாரணமானவனுடைய நிலைகள் தெரிய வேண்டும். அப்பதான் நீ நாட்டுக்கு தலைவனாக முடியும்னு ஆக்கினார். அப்படி பல கொடுமைகளில் காட்டுக்கு அனுப்பவில்லை என்றாலும், அது மிசாவாகட்டும், எதுவாகட்டும், எந்த போராட்டமாகட்டும், அத்தனையிலுமே தன் மகனை முன்னிறுத்தி உள்ளே அனுப்பி தவம் இருந்து பெற்றெடுத்த மகன் தானடா நம்முடைய தளபதியார் அவர்கள். அவருக்கு அத்தனை தகுதி வந்ததனால் தானே செயல் தலைவர் என்று காட்டினார், அடையாளம் காட்டினார். அப்பேற்பட்ட அந்த மனிதனின் கனவுகளை நனவாக்க வேண்டும். எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா,
ஐயாவுடைய ராஜாஜியால இருக்கும்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் மேல போயிட்டாங்க, இடமே இல்லை யாருக்கும். அந்த மாதிரி அவர் மேல ஒரு ஆசை. அதே மாதிரிதான் மாநாடு நம்ம போகும்போது ஈரோட்டு மாநாட்டிலே தளபதியாரால் உள்ள வர முடியல, அவ்வளவு நெருக்கிறாங்க, கூட்டம் ஏறிடுச்சு. அதே போலதான் இப்ப கூட இங்க இருந்து அப்படியே ஒரு கத்தப்படி உள்ள வராங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் ஓடுறாங்க தொடர்படை. நம்ம ஜனங்க இருக்கானே, அவன் ஏன் கத்துறான் எதுக்கு கத்துறான்னே தெரியாது. உடனே எல்லாரும் ஏந்திரிச்சு காப்பாற்ற போறியா, அவங்க ஆசையா அப்படி குதிப்பான், இவங்க போய் தள்ளுவாங்க, சரியாயிடும். எல்லாத்துக்கும் ஒரு சலசலப்புன்னு பயப்படக்கூடாது. எதுக்கு சொல்றேன், பாவம் பேசிக்கிட்டு இருந்த மயில்சாமிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, சலன்னு ஒரு சத்தம். அதற்காக சொல்றேன், இங்கேருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் கலைஞரின் புகழ்பாட மட்டுமல்ல, அவருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்த வந்திருக்கிறார்கள். அதே நம்ம நாட்டு மக்கள் அப்படித்தான், நல்லவன் வாழ்வான்ல. எங்க அப்பாவும் எம்ஜிஆரும் எதிர்த்து நிற்பாங்க எலெக்ஷன்ல. எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாரு, எங்க அப்பா தோத்துருவார். அது தெரியாது. இவரை தூக்கிக்கிட்டு ரெண்டு பேருமே ஜெய 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 வாழ்க வாழ்கன்னு கத்துவாங்க. இன்னும் எங்க அப்பா கேட்பாரு, யாரா ஜெயிச்சா யாரா தோத்தார். அதோ அவர் ஜெயிச்சுட்டாருங்க. அடப்பாவீங்களா, ஜெயிச்சவனையும் ஜெயன்னு சொல்ற, தோத்தவனையும் ஜெயன்னு சொல்ற, எப்படா இந்த நாடு உருப்பிடும். அப்ப சாபம் விட்டு போனார், இன்னும் உறுப்பு இல்லடா என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, சவுக்கு கட்டையை வச்சு வீடு கட்டுவோம், சவுக்கு கட்டையை வச்சுத்தான் அதனுடைய உபயோகத்தில் தான் அதனுடைய உதவியில் தான் சிமெண்ட் பூசுவோம், அதனுடைய உதவியில் தான் வெள்ளையை அடிப்போம். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஆன உடனே அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம்னு ஒன்று செய்வான். அது செய்யும் போது சவுக்கு கட்டை, எந்த சவுக்கு கட்டையால் வீடை கட்டினானோ அதையெல்லாம் கைட்டு ஓரத்தில் போட்டுட்டு தேவையில்லாத ரெண்டு வாழை மரத்தை வாசப்படியில் கட்டி விழா நடத்துவான். அதனால் தயவு செய்து உங்களுக்காக உழைத்தவர்களையும் உழைப்பவர்களையும் கலைஞர் அவருடைய கனவுகளை நனவாக்க நன்றியோடு சவுக்கு கட்டையாக இருக்கும் நம் இயக்கத்தை மனதில் வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, தமிழ் மக்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து சவுக்கு கட்டைகளை மறந்துவிட வேண்டாம். தேவையில்லாத வாழை மரத்தை வைத்து விழா நடத்தாதீர்கள். பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறேன். கலைஞருடைய கனவு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால் அந்த கனவுகளை நனவாக்க எலெக்ஷன் என்பது ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி. 11 பேர் ஆடினாலும் ஒருத்தன் தான் கோல் போடுவான். அந்த ஒருத்தன் தான் உங்களுடைய வேட்பாளர். யாராக இருந்தாலும் சரி, ஏன் ஆள் இல்லை ஓ ஆள் இல்லைன்னு நினைச்சு செஞ்ச தவமிருந்து பெற்றெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும். தயவுசெய்து சொல்ற உங்க பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் விலகிக் கொள்வது நல்லது. மீண்டும் சொல்கிறேன், இந்த அமைப்பு யாருக்காவது பிடிக்கவில்லை என்றால் விலகிக் கொள்வது நல்லது என்று சொல்லி, நான் இதை யாரையுமே குத்தியோ இல்லை அவரை சொல்லியோ இவரை சொல்லிலாம் சொல்லலை. மனதில் பட்டதை சொல்லிக்கொண்டு, நான் சொன்னது ஏதாவது தவறாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.